ஹே மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2018 வெளியான இடம் ஜகத் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லருங்க. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோ ஒரு வித்தியாசமான நோயினால பாதிக்கப்படுறாரு. இரவு நேரத்தில் இவருக்கு தூக்கமே வரது கிடையாதுங்க. மாறா பகல்ல நல்லா தூங்குறாரு. சரி, இவரோட லைஃப் ஸ்டைலை இரவு நேரத்துக்கு மாத்திக்கலாம் அப்படின்ட்டு வேலை தேடுறாரு. வேலை கிடைக்க மாட்டேது. அதனால இவரே ஒரு வேலையை உருவாக்கிக்கிறாரு. ஒரு இடத்துல கிரைம் நடக்குதுன்னா அதை முதல்ல வீடியோ எடுத்து டிவி சேனல்ஸ் கிட்ட கொடுத்தா அவங்க பணம் தரேன்னு சொல்றாங்க. ஸோ ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறதுக்காக பல விஷயத்தை ஹீரோ பண்றாருங்க. அடுத்தடுத்து காத்திருந்த அதிர்ச்சி தான் மொத்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவை காட்டுறாங்க. என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவங்க ரெண்டு பேரு. ஒன்னு என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, இன்னொன்னு கேர்ள் ஃப்ரெண்டு. கேர்ள் ஃப்ரெண்டு என்ன சீட்டர்னு சொல்றா, பெஸ்ட் ஃப்ரெண்டு என்ன செல்ஃபிஷ்னு சொல்றான். இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சது தெரியுமா அப்படின்ட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. மிட் நைட்ல ஹீரோ ஜாகிங் போயிட்டு இருக்காரு. ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்த போலீஸ்காரங்க என்ன சார் பண்றீங்க அப்படின்னு கேட்க, தூக்கம் வரல சார், அதான் ஜாகிங் வந்தா அப்படிங்கும் போது, அது மிட் நைட்ல ஜாகிங் வருவீங்களா, ஏறுங்க வண்டியில அப்படின்னு சந்தேகத்தின் அடிப்படையில் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. காலையில ஹீரோ ஸ்டேஷன்லயே நல்லா தூங்கிட்டு இருக்காருங்க. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோடைய ஃப்ரெண்டு, சார் அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ராத்திரி தூக்கமே வராது, பகல்ல தான் தூங்குவான், தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, தூக்கம் வரலன்னா ரூம்லயே இருங்க, வீட்டை விட்டெல்லாம் வெளியே அலைஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி வான் பண்ணி போலீஸ் அனுப்பி வைக்கிறாரு. உடனே ஹீரோவோடைய ஃப்ரெண்டு, என்னதாண்டா உன் பிரச்சனை, ஏன்டா தூங்காம ஏன் உயிரை வாங்குற, வா போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டாக்டரை மீட் பண்றதுக்காக போறாங்க. அந்த டாக்டர் ஹீரோ செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோ ஒரு விசித்திரமான நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாரு. அது என்ன நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ தூக்கத்தை தள்ளி தள்ளி போட்டதுனால இவருடைய பாடி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. இரவு நேரத்தில் இவர் ஆக்டிவா இருக்கிற மாதிரியும் பகல் நேரத்தில் தூங்குற மாதிரியும், அதாவது இந்த வேலையை முடிச்சுட்டு தூங்கலாம், இந்த கேமை விளையாடி முடிச்சுட்டு தூங்கலாம், இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு தூக்கத்தை தள்ளி தள்ளி போட்டுருந்துருக்காரு. இதனால இவரோட உடம்பே பார்த்தீங்கன்னா இவரோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி விட்டுருது. என்னோட ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் தான் டாக்டர், ஆஃபீஸில் போய் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு என்னை வேலை விட்டு அமிச்சிட்டாங்க, திரும்ப என்னால் நார்மல் லைஃபை லீட் பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் முடியும், சீக்கிரம் குணப்படுத்திடலாம், ஆனால் உடனே குணப்படுத்தணும் அப்படின்னு நீ நினைக்காத, டேப்லெட் எல்லாம் வாங்கி போட்டு நைட்டில் தூங்கி பகலில் ஆக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்காத, அதனால உன்னோட வாழ்க்கையில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும், அதனால உன் உடம்பு என்ன சொல்லுதோ இப்போதைக்கு அது சொல்கிற பேச்சை கேட்டு நடந்துக்க, நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போ, பகலில் நல்லா தூங்கு, ஸோ இந்த மாதிரியே கொஞ்ச நாள் இரு, கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து உன்னோட லைஃப் ஸ்டைலை பழைய மாதிரி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. சரி, டாக்டர் சொன்ன மாதிரி நைட் ஷிஃப்ட்டில் எங்காவது வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டு வேலைக்கு போவோம், பகலில் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை தேடி அலையிறாரு. வேலையே கிடைக்க மாட்டேது. சரி, ராத்திரி தூங்குறதுக்கு முயற்சி செஞ்சு எப்படியாவது தூங்கிட்டோம்னா பகலில் வந்து ஆக்டிவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. சுத்தமாக தூக்கம் வர மாட்டேதுங்க. பகலில் ஒரு மனுஷன் எவ்வளோ ஆக்டிவாக சுற்றிக்கிட்டு இருப்பானோ அவ்வளோ ஆக்டிவாக ஹீரோ இரவு நேரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாருங்க. தூக்கமே வர மாட்டேது அப்படின்ட்டு அவரோட ஃப்ரெண்டையும் தூங்க விடாமல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இவரும் ஏதாவது கம்பெனியில் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. நைட் ஷிஃப்ட் எங்கேயுமே இவருக்கு கிடைக்க மாட்டேதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவரே தனியாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் காலங்காத்தால பாத்தீங்கன்னா ஒரு பார்க்ல நல்லா தூங்கி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் வராங்க. அவங்களுடைய பேர் மகாத்தி. அவங்க தான் நம்ம ஹீரோன் டீச்சராகவும் இருக்காங்க. ஹீரோன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்களே உங்க குழந்தைக்கு பிளே ஸ்டேஷன் வாங்கி கொடுத்துட்டு எப்போ பார்த்தாலும் அவங்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கிறதா கம்ப்ளைண்ட் பண்றீங்க, பார்க்குக்கெல்லாம் கூட்டிட்டு வந்தா தானே அவங்களும் ஓடி ஆடி விளையாடுவாங்க, அப்போதானே கவர்மெண்ட்டும் பார்த்து இந்த பார்க்கையெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. இப்போதைக்கு நான் முயற்சி பண்ணலான்னு இருக்கிறேன், நீங்க இந்த பார்க்கை ரெடி பண்றதுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் கேட்க எல்லோரும் காசு கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோ பக்கத்தில் வீல் சேரில் ஒரு பணக்காரர் வந்து உட்கார்றாருங்க. அவரால் பேச முடியல, அசைய கூட முடியல. அவர் பேக்கெட்டில் பணம் இருக்கிறதா சொல்லி அந்த பணத்தை அங்கே கொடுக்க சொல்கிறாரு. அவரோட சைன் லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த பாக்ஸில் போகிறதுக்கு முன்னாடி 2 நோட் ஆட்டையை போட்டு பேக்கெட்டில் வச்சுட்டு பேலன்ஸை இந்த பாக்ஸில் போட்டுறாரு. இவ்வளோ பணமா அப்படின்னு ஹீரோனும் சந்தோஷப்படுறாங்க. ஸ்டேஜ் ஏறி இவ்வளோ அமௌண்ட்டை டொனேட் பண்ண இவருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கையை காட்ட அந்த வயசானவரை மறைச்சு ஹீரோ நின்று அந்த கிரெடிட் மொத்தத்தையும் எடுத்துக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ நியூஸ் பேப்பரில் பார்த்து ஒரு இடத்துல போய் வேலை கேட்குறாரு. அவங்க வேலை இருக்கு, நாளைக்கு காலையில் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல, காலையிலையா, எனக்கு நைட் ஜாப் தாங்க வேணும் அப்படிங்கும்போது, நைட் ஜாப் எல்லாம் ஒன்றும் கிடையாது, கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோ ரோட்ல வந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு விபத்து நடந்திருக்குது. அங்க பொதுமக்கள் வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் வரவழைச்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க மீடியாவை சார்ந்த ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை ஹீரோ கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மீடியாவை சார்ந்தவருடைய பேர் ஹனுமனுங்க. அவர் வீடியோ எடுத்து நியூஸ் சேனலுக்கு அனுப்பி வைப்பாரு. நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னா அதை நியூஸாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலமா அவருக்கு ரெவன்யூ வருது அப்படின்றத இவர் தெரிஞ்சுக்கிறாரு. உடனே ஹனுமன் கிட்ட போயிட்டு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ ஒரு வீடியோ அனுப்பிச்சு வச்சேன் இல்லையா, அதுக்கு பணம் கொடுப்பாங்க, அந்த பணத்தை வச்சு என் கூட இருக்கிறவனுக்கு சாப்பாடு வாங்கி தரதுக்கே சரியா போயிடும், இதுல உனக்கு வேற நான் செலவு பண்ணணுமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்போ ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு நல்லா யோசனை பண்றாருங்க. உடனே ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு நேராக ஒரு கேமரா ஷாப்புக்கு போறாரு. எதுக்குடா இங்க கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, கேமரா வாங்கத்தான் அப்படின்னு சொல்லி அதிக விலைக்கு ஒரு கேமரா வாங்குறாருங்க. ஏன்டா ரெண்ட் கொடுக்கறதுக்கே நம்ம கஷ்டத்துல இருந்துட்டு இருக்கிறோம், இப்போ எதுக்குடா இவ்வளோ செலவு பண்ணி கேமரா வாங்குற அப்படின்னு கேட்க, சொல்ற
சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேமரா வாங்கிட்டு ராத்திரி நேரம் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து பிளாக் கலர் கார் ஒன்று விபத்துக்குள்ளாகுதுங்க. பின்னாடி வந்த ஒயிட் கலர் கார்ல இருந்து இறங்கி வந்த நபர் ஆக்சிடென்ட் ஆன நபருக்கு என்னாச்சுன்னு பக்கத்துல போய் பாக்குறாரு. உடனே அவர் போலீஸ்க்கும் ஃபோன் பண்றாருங்க. தூரத்துல இருந்து ஹீரோ கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டே ஓடி வராரு. பக்கத்துல வந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது கார் ஓட்டிட்டு வந்த நபர் ஸ்பாட்ல இறந்து போயிட்டாரு அப்படின்ட்டு. காரோட சுத்தி சுத்தி வீடியோ எடுத்துட்டு அந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு நேரா ராஜீவ் அப்படின்ற ஒரு நபரை மீட் பண்றதுக்காக போறாரு. ஒரு சேனலோடைய சீஃப் எடிட்டருங்க. அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஆக்சிடென்ட் ஃபுட்டேஜ் இருக்கு சார் அப்படின்னு சொல்ல, ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் இப்போ பெருசாக வியூஸ் போகிறதில்ல, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி தாட்டி விட்டுறாங்க. ஹீரோவும் ரொம்ப வேதனையோட அந்த சேனலை விட்டு வெளியே வராருங்க. அப்போ தான் சீஃப் எடிட்டருக்கு தகவல் தெரிய வருது, ஆக்சிடென்ட் ஆனது வேற யாரும் கிடையாது, மினிஸ்டரோடைய பையன் அப்படின்ட்டு. பட் ஃபுட்டேஜ் யாருக்கிட்டையுமே இல்லை. உடனே ஒரு நிமிஷம் இங்கே வாங்க சார், உங்ககிட்ட ஒரு ஃபுட்டேஜ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை காட்டுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அந்த ஃபுட்டேஜ் காட்டுறாரு. உடனே பிரேக்கிங் நியூஸாக வந்து இந்த சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபுட்டேஜ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒன்றும் சமூக சேவையெல்லாம் இதை பண்ணல சார், நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு தானே வேலை பார்க்குறீங்க, அந்த மாதிரி எனக்கும் பணம் கொடுங்க, 15,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, 15,000 ரூபாயா, உன் வீடியோவில் லைட்டிங் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி 8,000 ரூபாய் தான் தர முடியும் அப்படின்னு கையில் 8,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு ஹீரோ வீட்டுக்கு வராருங்க. தன்னுடைய ஃப்ரெண்டை எழுப்பி டிவி ஆன் பண்ணி இந்த ஃபுட்டேஜை காட்டுறாரு. எதுக்குடா ஆக்சிடென்ட் வீடியோ என்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த வீடியோவை எடுத்ததே நான் தான்டா, அதுக்கு 8,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க, இந்த கேமராவுடைய கடன் அடைச்சிரு அப்படின்னு சொல்லி, கேமரா கடனையெல்லாம் அப்புறம் அடைப்போம், ஃபர்ஸ்ட் ரெண்டை பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ரெண்டை பே பண்ணிடுறாங்க. அப்புறம் வழக்கம் போல ஹீரோ ஏதாவது கிரைம் சீனை கவர் பண்றதுக்காக ராத்திரி நேரம் பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்ப யதார்த்தமா ஹீரோனை மீட் பண்றாரு. ஆக்சுவலா ஹீரோயின் ஒரு ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்க. ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு கிளம்பும் போது அவங்க அப்பா வந்து பிக்கப் பண்ணிக்கிறதா சொல்லி இருந்திருக்காரு. ஆனா கடைசி நேரத்தில் வராதனால கேபுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோ வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோனுக்கும் ஹீரோ நல்லா ஞாபகம் இருக்கு, ஏன்னா அதிக பணம் டொனேஷனா கொடுத்துருந்தார் இல்லையா. சரி வெயிட் பண்ற நேரத்துக்கு நானே உங்களை கொண்டு போய் விட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்ல, அது எப்படி ஸ்ட்ரேஞ்சர் கூட என்னால் வர முடியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. எந்த ஃப்ரெண்டுமே ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணதுனால தான் நான் 2வது முறையாக உங்ககிட்ட வந்து பேசுகிறேன், இல்லாட்டி நீங்கள் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேசாமையே போயிருந்திருப்பேன், அந்த அக்கறையில் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோனும் சரின்னு கேட்டுட்டு ஹீரோட பைக்கில் ஏறிக்கிறாங்க. அப்போவே ஹீரோன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் நைட் டியூட்டி எல்லாம் ஒன்றும் பார்க்கல? ஏன்னா எனக்கு நைட் டியூட்டி பார்க்குறவங்கள சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா என்னோட அப்பா நைட் டியூட்டி பார்க்கறதுனால என்னுடைய வாழ்க்கையில் அப்பா சம்மந்தப்பட்ட மெமரியே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துட்டு இருக்கு. ஸோ ஹீரோக்கு ஹீரோனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால சரி பொய் சொல்லிடலாம் அப்படின்னு, நான் நைட் டியூட்டி எல்லாம் பார்க்கலங்க, நான் ஜேர்னலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பகலில் தான் டியூட்டி அப்படின்னு பொய் சொல்லிட்டு இப்போ ஒரு நியூஸை கவர் பண்ணிட்டு நேராக சேனலுக்கு போகிறாருங்க. அங்கே போனால் ஹீரோக்கு ஒரு அதிர்ச்சி. ராஜீவ் சொல்லிடுறாரு ஆல்ரெடி அந்த ஃபுட்டேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஃபுட்டேஜ் கொண்டு வரது மேட்ரு கிடையாது, யார் முதல்ல கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்படின்றது தான் மேட்ரு. அதுவும் ஃபுட்டேஜ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும், லைட்டிங்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல அப்படியே சோகமாக வெளியே வந்தா வெளியே இந்த ஹனுமன் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஹீரோவை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு, இந்த ஜேர்னலிசம் எல்லாம் உனக்கு செட் ஆகாது, இங்கிருந்து போயிரு அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா கிரைம் நடக்கிற இடத்தையெல்லாம் கண்டுபிடிச்சி முதலாளாக அந்த இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறாரு. ஆனால் அங்கே ஆல்ரெடி மீடியாக்காரங்களாம் வந்துடுறாங்க, இவரால் ஃபுட்டேஜ் எடுக்க முடியலங்க. அப்போ தான் பெட்ரோல் பங்க்கில் யதார்த்தமாக 2 போலீஸ்காரங்களை பார்க்குறாரு. அந்த போலீஸ்காரங்களோட வாக்கி டாக்கிக்கு கண்ட்ரோல் ரூம்ல இருந்து தகவல் வருது, ஊருக்குள்ள என்ன கிரைம் நடந்தாலும் முதல்ல போலீஸ்காரங்களுக்கு தான் தகவல் கிடைக்குது, அதுக்கப்புறம் தான் மீடியாவுக்கு தகவல் கிடைக்குது அப்படின்ட்டு ஹீரோ ஒரு பிளான் பண்ணுறாருங்க. இந்த போலீஸ்காரங்க ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு போகிறாங்க, அந்த வண்டியை திருடிடுறாரு. ஒரு இடத்துல போய் வண்டியை நிப்பாட்டிட்டு இவரே போலீஸ்க்கும் ஃபோன் பண்ணி தகவல் கொடுக்குறாரு. உடனே போலீஸ்காரங்க நல்ல வேலை போலீஸ்காரங்களோட மானத்தை காப்பாற்றினப்பா, போலீஸ் வண்டியே ஒருத்தன் திருடிட்டு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் பார்த்தா வாக்கி டாக்கியை காணோம். வாக்கி டாக்கி நீ ஏதாவது எடுத்தியா அப்படின்னு கேட்க, எனக்கு எதுக்கு சார் வாக்கி டாக்கி அப்படிங்கும்போது, அதுவும் சரிதான், அதை நம்ம தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி இப்போதைக்கு எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோ தான் அந்த வாக்கி டாக்கியை திருடி வச்சிருக்காருங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட இதை போய் காட்டுறாரு, என்னடா பண்ணி வச்சிருக்க, போலீஸ்காரங்க மட்டும் இதை பார்த்தாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல, டே இப்பெல்லாம் செக்யூரிட்டி கூட வாக்கி டாக்கி வச்சிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ஊருக்குள்ள எங்க கிரைம் நடந்தாலும் முதல்ல கண்ட்ரோல் ரூம் மூலமா இந்த வாக்கி டாக்கிக்கு தகவல் தெரியும், இந்த தகவலை வச்சு உடனடியாக அந்த இடத்துக்கு போய் வீடியோ எடுத்து நியூஸ் சேனல் கிட்ட கொடுத்தா பணம் கொடுப்பாங்க, நீ உன் வேலையை ரிசைன் பண்ணிடு, என் கூட ஜாயின் பண்ணிக்க, ஒரு மாசம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய பணத்தை நான் 2-3 நாள்ல சம்பாரிச்சிருவேன், அதனால நீ என் கூட ஜாயின் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோட ஃப்ரெண்டு யோசனை பண்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து காலையில கால் வருது. ஹீரோ காலையில தான் நல்லா தூங்குவாரு. சரி ஹீரோயின் கால் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ஹீரோனை பார்க்கறதுக்காக போனா, நீங்க மீடியாவில் இருக்கிறதா சொன்னீங்க இல்லையா, இங்க பாத்தீங்களா இந்த டிஸ்பின்ல ஏகப்பட்ட குப்பை, நீங்க வீடியோ எடுத்து நியூஸ் சேனல்ல போட்டீங்க அப்படின்னா இதை வந்து பொறுப்பு இருக்கிறவங்க பார்த்து கிளீன் பண்ணிடுவாங்க, பக்கத்தில் ஸ்கூலெல்லாம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை போடணுமா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு சரி நான் நியூஸ் சேனலில் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்படியே இவங்க 2 பேரும் டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ நைட்டில் வேலை பார்க்குறாரு, பகலில் கொஞ்ச நேரம் ஹீரோயின் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் வந்து தூங்கிடுறாருங்க. இப்போ இந்த வாக்கி டாக்கியில் தகவல் வருது, இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, உடனடியாக அங்கே போய் என்னன்னு பாருங்க அப்படின்ட்டு. இப்போ ஹீரோ நிறைய பணம் சம்பாரிச்சு பெரிய கேமராலாம் வாங்கிட்டாருங்க. சிட்டியில் நடக்கிற கிரைம் எல்லாம் முதலாக ரிப்போர்ட் பண்ணதன் மூலமாக இவருக்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கிற இடத்துக்கு போயிருக்காரு. உள்ள ஒரு குழந்தை மாட்டி இருக்கிறதா சொல்றாங்க. அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு நானே போறேன் அப்படின்ட்டு கேமராவோடய உள்ள போறாருங்க.
அந்த குழந்தைய எப்படியோ காப்பாத்திடுறாரு. ஆனா வெளியே வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு போட்டோ ஃப்ரேம்ல தீய வச்சு கொளுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு வெளியே வராருங்க. இந்த ஃபுட்டேஜை நியூஸ் சேனல்ல போய் காட்டும்போது ராஜீவ் கேட்கிறாரு, அந்த குழந்தைய காப்பாத்திட்டு வெளியே வர வேண்டியது தானே, எதுக்கு தேவையில்லாம அந்த ஒரு போட்டோல தீய வச்சு கொளுத்துன, அதை வீடியோவும் எடுத்து வச்சிருக்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் ஹீரோ சொல்றாரு, நீங்க தானே சார் சொன்னீங்க ஒரு நியூஸ் சாதாரண நியூஸாவே இருந்துடக்கூடாது, அது கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த குழந்தையோட அப்பா இறந்து போயிட்டாரு. இந்த குழந்தையோட அப்பா ஞாபகமும் ஒரே ஒரு போட்டோ மட்டும்தான் இருந்தது. அந்த தீ விபத்துல அந்த ஒரு போட்டோவும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எமோஷனலா நியூஸ் போடுங்க, உங்களோட சேனலும் டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகலையா அப்படின்னு சொல்ல, பரவாயில்லடா பலே ஆள்தானியே அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபுட்டேஜை மாத்திக்கிறாங்க. இப்போ ஹீரோ நைட் எல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு நியூஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு காலையில போய் தூங்கலான்ட்டு கிளம்பும்போது ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது, ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு வேலை பண்ணணும், நான் சொல்ற இடத்துக்கு கிளம்பி வரியா அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு இவரும் கிளம்பி போயிடுறாரு. இவருக்கு டயர்டா இருக்குது, பட் அதை வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல முடியல. ஏன்னா ஹீரோனுக்கு தான் நைட்ல வேலை பார்க்குறவங்கள சுத்தமாக பிடிக்காது. அதனால ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சொல்ற வேலையை பண்ணலான்னு போனா ஹீரோயின் மேரத்தான் ஓட விட்டுறாங்க. நல்ல விஷயத்துக்காக தான் ஓடுறோம், நீ வந்து தயங்காம வா அப்படின்னு சொல்லிட்டு ஓட விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு ஒரு இடத்துல போய் உட்காந்தா ஹீரோ பயங்கரமா தூங்கி வளைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் கேட்குறாங்க, நைட் ஷிஃப்ட்ல நீ வேலை பார்க்குறியா அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோ சமாளிச்சிடுறாருங்க. அப்போ இவங்க சாப்பிட்ற இடத்துல ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்கு, ஒரு வயலண்டான நியூஸ். அந்த நியூஸை கவர் பண்ணதே ஹீரோ தான். எதுக்கு இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நியூஸ்ல போடுறாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த நியூஸை கவர் பண்ணதே ஹீரோ தாங்க. வழக்கம் போல ஹீரோ நைட் டியூட்டி பார்க்கறதுக்காக போறாரு. அங்க இந்த ஹனுமன் அப்படின்ற ரிப்போர்ட்டர் ஹீரோவை வேணுனே வம்பிழுக்கிறது கலாய்க்கிறதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோக்கு பயங்கர கோவம் கிரியேட் ஆயிருது. உடனே ஹனுமனுடைய சட்டையை பிடிச்சி ஒரு கார்ல தள்ளியோட பார்த்து மிரட்டிடுறாரு. அதுக்கப்புறம் ஹனுமன் வந்து சைலண்ட் ஆயிடுறாருங்க. உன் வேலையை நீ பார்த்துட்டு போ, என் வேலையை நான் பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சுமூகமா பேசி சால்வ் பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு நேரம் பார்த்து வாக்கி டாக்கில தகவல் வருது, இந்த மாதிரி நடுராத்திரியில ரேஸ் விட்டுக்கிட்டு இருக்காங்க பணக்கார பசங்க அப்படின்ட்டு. அந்த நியூஸை கவர் பண்றதுக்காக ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் போறாங்க. அந்த நேரம் ஒரு வயசானவர் பார்த்தீங்கன்னா அந்த பசங்களை எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு, இது உங்களுக்கே அநியாயமா படலையா, நடுராத்திரி இப்படி ரொம்ப வேகமா கார் ஓட்டிட்டு இருக்கீங்க, நான் வண்டியில வந்துகிட்டு இருக்கேன், என்ன பயமுறுத்துற மாதிரி வேற ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்கறதுக்கு நீ யாரு, இது என்ன அப்பா விட்டு ரோடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவரை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கானுங்க. உடனே ஹீரோடைய ஃப்ரெண்டு, எனக்கு என்னமோ பெரிய பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்குடா, வீடியோ எடுக்கிறத நிப்பாட்டிட்டு நம்ம போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ பிரச்சனை ஆகட்டும், பிரச்சனை ஆனாதான் நமக்கு நியூஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அது என்னவா மாறுது அப்படின்னா, காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மர்ம நபர் பட்டுன்னு அந்த வயசானவரை ஷூட் பண்ணி சாவடிச்சிடுறாருங்க. டே என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு ஓடுறாங்க. ஸோ அங்கே யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த பசங்க அந்த இடத்துல தப்பிச்சு போயிடுறாங்க. இப்போ ஹீரோ ரொம்ப செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. போலீஸ்க்கும் ஆம்புலன்ஸ்க்கும் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வயசானவர் கீழே விழுந்து கிடந்தார் இல்லையா, அவரை வெளிச்சத்துக்கு இழுத்துட்டு வந்து போட்டு நல்ல லைட்டிங்கோட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நபரை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணுறாரு. அந்த வீடியோ ஃபுட்டேஜை கொண்டு போயிட்டு நியூஸ் சேனலில் கொடுக்குறாருங்க. அதாவது ஷூட் பண்ணதையெல்லாம் கொடுக்காம அவர் இறந்து கிடந்தார் இல்லையா, அதை மட்டும் கொடுத்து இந்த மாதிரி ஒரு மர்ம நபர் ஷூட் பண்ணிட்டான்ற மாதிரி நியூஸை போடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றாரு. ஸோ நியூஸ் சேனல்ல இருந்தும் அதிக பணத்தை இவர்கிட்ட கொடுக்குறாங்க. அங்கே என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த போலீஸ் கிட்டையும் ஒரு ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணலங்க. அதே சமயம் மீடியா கிட்டையும் ஃபுட்டேஜை கட் பண்ணி தான் கொடுத்துருக்காரு. இது எல்லாமே ஹீரோ அவருடைய சுயலாபத்துக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ போலீஸ்காரங்க மீடியா மூலமாக வந்து ஹீரோடைய டீட்டெயில்ஸை தெரிஞ்சுட்டு ஹீரோடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. நேற்று அந்த இடத்துல ஒரு நபர் இறந்து கிடந்தார் இல்லையா, அந்த ஃபுட்டேஜை நீ தானே எடுத்த, அந்த இடத்துல ஏதாவது ஆள் நடமாட்டம் இருந்ததா, கில்லரை நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் பார்க்கலங்க, சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு போனேன் அப்படிங்கும்போது, சரி நீ எடுத்த ஃபுட்டேஜ் எனக்கு வேணுமே அப்படின்னு கேட்டு அந்த ஃபுட்டேஜை வாங்கிக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணப்பட்ட ஃபுட்டேஜ் தான் இருக்கும், டீட்டெயிலான ஃபுட்டேஜ் இருக்காதுங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வந்துச்சு அப்படின்ட்டு அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயங்க. நேற்று ராத்திரி ஒரு வயசானவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இல்லையா, அந்த வயசானவர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோனுடைய அப்பா. ஹீரோனுடைய அம்மா அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க, பக்கத்தில் ஹீரோ நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நான் அப்பவே சொன்னேன் கிட்ட போய் என்னன்னு பார்க்கலாம், பிரச்சனையை சால்வ் பண்ணலான்ட்டு, நீ தான் வந்து நியூஸ் அது இதுன்னு வெயிட் பண்ண வச்ச, இப்போ பார்த்தியா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பா தாண்டா இறந்து போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது ரோடு ஆக்சிடென்ட் ஆகுதுங்க. அந்த ஆக்சிடென்ட்டில் ஹீரோ விழறாரு. அப்போ ஹனுமன் வந்து வீடியோ எடுக்கிறாரு. நியூஸ்னு அலைஞ்சல, இப்போ நீயே நியூஸ் ஆக போகிற அப்படின்ட்டு அவர் வீடியோ எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ காம்படிஷன் காரணமாக ஹனுமன் தான் இந்த ஆக்சிடென்ட்டை கிரியேட் பண்ணியிருப்பான் போல அப்படின்ற மாதிரி ஹீரோ திங்க் பண்ணுறாருங்க. இப்போ ஹீரோனுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அந்த ஃபுட்டேஜை ப்ளே பண்ணி பார்க்குறாருங்க. ஆக்சுவலாக அந்த ஃபுட்டேஜில் காருக்குள்ளே இருந்து தான் ஒருத்தன் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறான். அவனுடைய கை மட்டும்தான் தெரியுதே தவிர அவன் யார் அப்படின்றது தெரியல. அந்த காரோடைய நம்பரை வச்சு அவன் யார் அப்படின்றத ட்ராக் பண்ணலாம்
அப்படின்னு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் முடிவெடுக்கிறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹனுமன் கிட்ட போயிட்டு எதுக்குடா என்னை கொல்ல பார்த்த அப்படின்னு சொல்ல, நான் எதுக்குடா உன்னை கொல்ல பார்க்குறேன், காம்படிஷன் இருக்கிறது உண்மைதான், அதுக்காக உன்னை கொண்டு மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்குலாம் நான் மோசமானவன் கிடையாது, நீயே ஆக்சிடென்ட்டாக கீழே விழுந்தா நான் ஒரு நியூஸாக கவர் பண்ணேன், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் இது உன் ஏரியா இது ஏன் ஏரியான்னு பிரிச்சுக்கலாம், நம்ம 2 பேர்த்துக்குள்ள இனி பிரச்சனையே வராது அப்படின்ற மாதிரி ஹனுமன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஸோ அப்போ தான் ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு நேற்று நடந்த ஆக்சிடென்ட்டுக்கும் ஹனுமனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு. ஷூட் பண்ணவனுடைய கையில் ஒரு டேட்டோ இருந்திருக்குங்க. இந்த டேட்டோவை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பழைய ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கும்போது முறையாக இவர் ரெக்கார்ட் பண்ணார் இல்லையா ரோடு ஆக்சிடென்ட்டு, அந்த விபத்தில் வெள்ளை கலர் கார்ல இருந்து இறங்கி வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணானே அவனோட கையில் இருக்கக்கூடிய டேட்டோ தாங்க. ஆக்சுவலாக தூரத்திலேயே ஒரு வீடியோ ஆன் பண்ணிட்டு ஓடி வந்திருப்பாரு. அப்போ அந்த காரோடைய மிரரில் பார்த்தீங்கன்னா அந்த கார் ஆக்சிடென்ட் ஆனவனுடைய கழுத்தை அறுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ரெக்கார்ட் ஆகிருந்திருக்கும். ஸோ ஒயிட் கலர் கார்லேருந்து இறங்கி வந்து இவனை போட்டு தள்ளி இருக்கிறான் அப்படின்றது தெளிவாக தெரிய வருது. அதுவும் விபத்து கிடையாது, மர்டர் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோ நேராக நியூஸ் சேனலுக்கு வந்து என்னுடைய அப்பாவோட டெத்தை முதல்ல வீடியோ எடுத்தார் இல்லையா அந்த ரிப்போர்ட்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா என்னாச்சு, அதான் போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கும்போது, இல்லை சார் அந்த ரிப்போர்ட்டர் கில்லரை பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நான் ஒரு பர்சனலாக மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், மீட் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு கேட்க, சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் ஹீரோடைய ஃப்ரெண்டையும் நான் பார்க்கறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருக்கு வந்து பாரு அப்படின்னு சொல்லி கேபின்குள்ளே கூட்டிகிட்டு வராரு. ஹீரோக்கும் ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கும் பயங்கர ஷாக்கு. ஒருவேளை ஹீரோ தான் வந்து அந்த நியூஸை வந்து எடுத்திருப்பாரோ அப்படின்னு ஹீரோனும் ஷாக் ஆகுறாங்க. ஹீரோனுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. உடனே வெளியே யாரோ ஒருத்தவங்க உங்களை கூப்பிட்றாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீஃப் எடிட்டரை வெளியே அனுப்பிச்சு வச்சுட்டு நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ ஹீரோயின் விஷயத்த சொல்கிறாங்க. நீ அந்த வீடியோ எடுத்த ரிப்போர்ட்டரை மீட் பண்ணி என்ன பண்ண போகிற, உனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது, போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, அவங்க ஏதாவது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா முதல்ல மீடியாவுக்கு தான் தகவல் தெரியும், நான் உன்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன், நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சமாதானப்படுத்திடுறாருங்க. இப்போ ஹீரோ கில்லரோடைய கார் நம்பரை வச்சு நேராக பப்புக்கு போகிறாருங்க. அந்த பப்பில் வச்சு ஒரு நபரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நபர் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு ஃபோனை போட்டு அந்த ஜேர்னலிஸ்ட்டை கொல்ல சொல்லி உங்ககிட்ட ஆர்டர் போட்டால் இன்னும் சொதப்பிட்டு இருக்கீங்க, ஒரு ரிப்போர்ட்டரை கொல்றதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதா, சீக்கிரம் வேலையை முடிங்க அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஒரு நபரை ஹீரோ வீடியோ எடுத்து வச்சுக்கிறாருங்க. ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாரு, ஆக்சுவலாக ஹீரோனுடைய அப்பாவை ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு ரோடு ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா, அது கூட காம்படிஷன் காரணமாக ஹனுமன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு ஹனுமன் கிட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் போனாங்க. ஆனால் அது ஹனுமன் பண்ணலான்னு உடனே அது சாதாரண ஆக்சிடென்ட்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போதான் உங்களுக்கு புரிய வருது நம்ம மேலேயுமே வந்து மர்டர் அட்டெம்ப்ட் நடந்திருக்கு, நம்மளை அவன் கொலை செய்யணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான், ஸோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசனை பண்ணுறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா டிவியில் ஒரு நியூஸ் ஒன்று வந்துக்கிட்டு இருக்குங்க. திரிபாதி அப்படின்ற பிஸ்னஸ் மேனோடைய பையன் ஆனந்த் திரிபாதி வந்து இந்த முறை எலெக்ஷனில் நிற்க போகிறதாகவும் அவருக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆனந்த் திரிபாதியோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. அவன் கையெடுத்து கும்பிட்ற மாதிரியான ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. ஆக்சுவலாக அந்த பையனோட கையில் தான் டேட்டோ இருக்கு. அவன் தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 கொலையும் பண்ணியிருக்கிறான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுதுங்க. இந்த விஷயத்தை ஹீரோ வெளிக்கொண்டு வருவார் அப்படின்னு பார்த்தா ஹீரோ ராஜீவ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது, அந்த ஃபுட்டேஜுக்கு இவ்வளோ லட்சம் பணம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதையும் காசாக்க தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் ஹீரோனை கொஞ்சம் சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக படத்துக்கெல்லாம் டிக்கெட் புக் பண்ணியிருக்க, நீ என் கூட வா அப்படின்ற மாதிரி கூப்பிட, எங்கள் அம்மா யாரு கூடயுமே அலோவ் பண்ண மாட்டாங்க, பட் உன்னை வந்து ரொம்ப நல்ல பையன் நம்பி உன் கூட மட்டும் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரின்னு இவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனுக்கும் ஹீரோ மேலே காதல் அப்படின்றது இருக்குது. ஸோ 2 பேருமே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனுடைய அப்பாவை கொன்னது யாரு அப்படின்னு தெரிஞ்சும் ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஹீரோனை ஏமாத்திக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. அண்ட் நிறைய விஷயத்தில் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாரு. இவர் நைட் டியூட்டி போகிறதில்ல, பகலில் தான் வேலை பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டை நான் சொல்கிற வரைக்கும் அந்த ஒரு காரை நீ ஃபாலோ பண்ணிகிட்டே இருடா, ஏதாவது நியூஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்லரோட வீட்டுக்கு முன்னாடி ஹீரோடைய ஃப்ரெண்டை வெயிட் பண்ண வச்சுட்டு ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. இந்த கில்லரோடைய கார் எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு ஹீரோடைய ஃப்ரெண்டு கால் பண்ணுறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு ஏன்டா உன்னை ஒழுங்காக ஃபாலோ பண்ண சொன்னால் இதை கூட உன்னால் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்க, நான் ஒழுங்காக தான்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், சிக்னலில் நின்றுட்டு இருக்கும்போது இந்த ஹனுமானோடைய ஃப்ரெண்டும் வந்து நின்னான், என்கிட்ட வம்பு பண்ணிட்டு வண்டி சாவியை பிடுங்கி கீழே போட்டு போயிட்டான், அந்த வண்டி சாவியை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்குள்ள இந்த கில்லரோடைய வண்டி போயிடுச்சு, அவன் எங்கே போனால் என்னானே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணுறாரு. அப்போ தான் ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. போலீஸ்க்கு ஃபோனை போட்டு ராங்கான இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாருங்க. இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் வால்வோ காரு, இந்த நம்பரு ஒரு சின்ன பொண்ணை இடிச்சிட்டு நிற்காம போயிடுச்சு அப்படின்ட்டு. என்னடா இப்படி சொல்லி வச்சிருக்க, அந்த கார் ஒயிட் கலர் தானே அப்படிங்கும்போது வெயிட் பண்ணு அப்படின்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன் கூட இல்லாமல் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போ போலீஸ்காரங்க எல்லா செக் போஸ்ட்லேயும் அலாட் பண்ணுறாங்க, ரெட் கலர் வால்வோ காரு, இந்த நம்பரை பார்த்தா உடனே பிடிங்க அப்படின்ட்டு. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, இப்போ தான் ஒரு ஒயிட் கலர் வால்வோ கார் கிராஸ் ஆச்சு, அதே நம்பரில் நீங்கள் சொல்கிற மாதிரி ரெட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ இந்த செக் போஸ்ட்டை தான் அது கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு ஹீரோ அந்த செக் போஸ்ட்டை நோக்கி போகிறாருங்க. ஃபைனலி அந்த வால்வோ கார் போன இடத்த இவங்க கண்டுபிடிச்சாங்க. திரிபாதி அப்படின்ற பிஸ்னஸ் மேனை மீட் பண்ணுறதுக்காக முன்னாள் மினிஸ்டர் வந்து
வந்திருக்காருங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்றோம் அப்படின்னு வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது. நீ என்னுடைய அரசியல் ஆதாயத்தை வச்சு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்த. இப்போதான் எனக்கு தெரிய வருது நீ ஸ்மக்லிங்லலாம் ஈடுபட்டு இருக்க அப்படின்ட்டு. ஸோ இது வரைக்கும் பிசினஸ் பண்ணதெல்லாம் போதும். இன்னியோட உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. நீ பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த வெளியே நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு நினைக்கும் போது, ஆக்சுவலா உன்னுடைய தம்பி ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போனதா வந்து நீ நினைச்சிட்டு இருந்தல. ஆக்சுவலா உன்னுடைய தம்பி வந்து ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போல, என் பையன் தான் கொன்னா அப்படின்ற மாதிரி சொல்ல எக்ஸ் மினிஸ்டருக்கு செம்ம ஷாக்கிங்கா இருந்துட்டு இருக்கு. அதாவது படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கார் விபத்து ஒன்று நடந்தது இல்லையா, அந்த விபத்தை ஏற்படுத்தினதே இந்த ஆனந்த் திரிபாதி தான். அதே சமயம் அவன் செத்துட்டானான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக பக்கத்துல போய் அவனை சாவடிச்சிட்டும் வந்திருக்கிறான். இது எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி மினிஸ்டரோடைய தம்பி இறந்து போயிட்டான் அப்படின்ற அந்த ஒரு சென்டிமெண்ட்டை வச்சு அந்த ஆள் மினிஸ்டர் ஆயிட்டாரு அப்படின்னா அரசியல் ஆதாயத்தை பயன்படுத்தி இவங்க பிசினஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நோக்கம். இவ்வளோ நாள் எக்ஸ் மினிஸ்டருக்கு இது தெரியாமல் இருந்திருக்குது. இது தெரிஞ்சுக்கிட்ட உடனே நான் வந்து மீடியா கிட்டே இதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வச்சு எக்ஸ் மினிஸ்டரை சாவடிச்சிடுறாங்க. ஏன்னா இதுக்கு மேலே எக்ஸ் மினிஸ்டரோடைய அரசியல் ஆதாயம் இவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா இப்போ ஆனந்த் திரிபாதியை வந்து எலெக்ஷனில் நிற்க வச்சிருக்கிறாரு. இவனே வந்து மினிஸ்டர் ஆயிட்டானா இவனே எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் இல்லையா. இப்படி தான் அப்பனும் அவனும் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோ இதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காருங்க. ஆக்சுவலாக ஹீரோடைய பிளான் என்ன அப்படின்னா, போலீஸ் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை பக்காவாக நம்ம கொடுத்துட்டோம்னா போலீஸ் கேஸை சால்வ் பண்ணி அவார்டு வாங்கிப்பாங்க. மீடியா கிட்ட இதை கொடுத்தோம்னா மீடியாக்கள் வந்து டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணி பணம் சம்பாதிப்பாங்க. இடையில நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அதனால டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணி சரியான நேரம் வரும்போது நியூஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இது வரைக்கும் நடந்த எந்த இன்சிடென்ட்டோட நியூஸையும் ப்ராப்பரா வந்து ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணவே இல்லைங்க. இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, போலீஸ் இன்ஸ்பெக்டர் மேல நம்பிக்கையை வச்சு சில இன்ஃபர்மேஷன்லாம் சொல்றாரு. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுப்பார் அப்படின்னு பார்த்தா அவரும் இந்த திரிபாதி மற்றும் ஆனந்த் திரிபாதிக்கு கீழே வேலை பார்க்குறவர் தான். இதையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்துறாருங்க. உடனே ஹீரோவை ஷூட் பண்ண ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு முறையா ஹீரோ இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணாரு. பட் அவரும் பார்த்தீங்கன்னா இந்த திரிபாதி அப்படின்ற பிசினஸ் மேனுக்கு கீழே வேலை பார்க்குறவர் தான் அப்படின்ட்டு தப்பிச்சா போதுன்ட்டு இப்போதைக்கு தப்பிச்சு ஓடி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கதான் ஹீரோக்கு இன்னொரு அதிர்ச்சி. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஹீரோவோடைய கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமா ஹீரோ எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டாங்க. என்னுடைய அப்பா ஒருத்தன் மிரட்டிக்கிட்டு இருக்கான், அதை கம்ப்ளீட்டா நீ வீடியோ எடுத்திருக்க. என்னுடைய அப்பா அவன் ஷூட் பண்ணி இருந்திருக்கிறான், அப்பவும் நீ எதுவுமே கேட்காம இருந்திருக்க, என்ன மனுஷன் நீ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே கரெக்டாக இந்த ஆனந்த் திரிபாதியோட ஆளுங்க வந்து ஹீரோயினை பிடிச்சி வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து ஹீரோவை கடத்துறதுக்கும் கொல்றதுக்கும் முயற்சி பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ எல்லோருமே அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை தனியாக கூட்டிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. முதல்ல அவர் தான் உன்னுடைய அப்பான்னு எனக்கு தெரியாது, இதெல்லாம் நான் பணத்துக்காக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பணத்துக்காக தான் பண்ணியா? ஒருத்தவங்களுடைய சாவுல தான் நீ பணம் சம்பாதிக்கணுமா? உன் சாவை கூட நியூஸ் ஆக்கி பணம் சம்பாதிப்ப போலயே அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு சீட்டர் அப்படின்னு ஹீரோயின் என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ தொடர்ந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா மன்னிக்கிற மாதிரி இல்லைங்க. நேரா இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு என்னோட அப்பாவை கொலை பண்ணது யாரு அப்படின்னு நீங்க தேடிட்டு இருக்கீங்க, அப்பாவை கொலை பண்ணவனை இவன் பார்த்திருக்கான், இவனை கூப்பிட்டு விசாரிங்க, எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்படின்னு சொல்ல உடனே இந்த இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா திரிபாதி கால் பண்ணி அவனே வாண்டடா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா இந்த திரிபாதியை மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வராருங்க. ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹீரோனுடைய அப்பா ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல மனுஷனை உன்னோட பையன் கொலை பண்ணியிருக்கிறான், ஸோ அந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணினேன் அப்படின்னு சொல்ல, இது ஹீரோனுடைய அப்பா நல்ல மனுஷனா? அவன் நல்ல மனுஷன்லாம் கிடையாது, அவன் என்னுடைய கோல் ஃபேக்ட்ரியில் தான் நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆக்சுவலாக இந்த திரிபாதியோட மகனும் சேர்ந்து ஒரிஜினல் நிலக்கரிக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் நிலக்கரியும் போட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரக் எல்லாம் வச்சு ட்ரக் டீலிங்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. இதை நான் வெளியே சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீ எனக்கு பணம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பணம் கேட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருந்துருக்கான். ஸோ இதில் கடுப்பான திரிபாதியும் ஆனந்த் திரிபாதியும் இந்த கிழவனை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி ஆக்சிடென்டலாக ஷூட் பண்ண மாதிரி நடந்திருக்குது. பட் உண்மையிலேயே அது ப்ரீ பிளானடு மர்டர். இப்போ ஹீரோ இங்கே வரதுக்கு முன்னாடியே ஹனுமனை மீட் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்க போது அதை கம்ப்ளீட்டாக நீ யாருக்கும் தெரியாமல் வீடியோ எடுக்கணும், நான் உயிரோட பொழைச்சி வந்துட்டேன்னா நம்ம 2 பேரும் அந்த வீடியோ மூலமாக வர வருமானத்தை வச்சு 50-50 பிரிச்சுக்கலாம், இல்லைனா மொத்தத்தையும் நீயே வச்சுக்க அப்படின்ற மாதிரி டீல் பேசியிருக்கிறாரு. ஹனுமனும் சரின்ட்டு வந்து இப்போது நம்ம ஹீரோவும் திரிபாதியும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸரே ஹீரோ போட்டு தள்ள போகிறாரு அப்படின்னு சொல்ல போலீஸ் ஆஃபீஸர் அந்த இடத்துக்கு வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸர் திரிபாதிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தார் இல்லையா, அதை எல்லாத்தையும் யாருக்கும் தெரியாம ஹீரோ வீடியோ எடுத்து வச்சு அந்த போலீஸ் ஆஃபீஸரை மிரட்ட ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அதனால தன்னோட வேலை போயிருமோ அப்படின்னு சொல்லி பயந்து அவரும் ஒதுங்கிட்டாருங்க. இப்போ திரிபாதிக்கும் நம்ம ஹீரோக்கும் பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து இந்த
ஹனுமனை வர சொல்லி இவனை வீடியோடு எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டாக இந்த திருப்பாத்தி பார்த்தீங்கன்னா கன் எடுத்து ஷூட் பண்ண அந்த புல்லட் வந்து ஹனுமன் மேலே பாஞ்சு ஹனுமன் கீழே விழுந்து இறந்து போயிடுறாருங்க. அப்போ ஹனுமன் ஹீரோ பார்த்து இதை நீ வேணும்னு தானே பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நியூஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. ஸோ ஹீரோ தெரிஞ்சுதான் இதை பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து திருப்பாத்தியை கொலை பண்ணிடுறாருங்க. இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு இதை தெரிஞ்சுக்கிட்டு நீ ஒரு செல்ஃபிஷ்ரா அப்படின்ற மாதிரி திட்டிடுறாரு. இதைத்தான் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்துருப்போம். ஹீரோவோடைய கேர்ள் ஃப்ரெண்டு வந்து சீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து செல்ஃபிஷ்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு. இப்போ ஹீரோ என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ஃபுட்டேஜ் எல்லாம் ரெடி பண்ணி மீடியா கிட்ட கொடுத்து பணம் பார்க்குறாருங்க. அது மட்டும் இல்லாமல் சரண்டர் ஆயிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாருங்க. போலீஸில் போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. இவர் திருப்பாத்தியோட மகனையும் கொண்டுட்டு தான் வந்து சொல்கிறாரு. பட் அதுக்கு ஆதாரம் கிடையாது. பட் அந்த ஹீரோயினோடைய அப்பாவை கொலை பண்ணும்போது அங்கே இருந்தும் காப்பாற்றலை, போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தண்டனை வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது பற்றின இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்து நடக்க போது கூப்பிடும் போதெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அமுச்சு வச்சிடறாங்க. வெளியே வந்து பார்த்தா ஹீரோயின் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனுடைய அப்பா கெட்டவர் அப்படின்னு தெரிஞ்சதுனால ஹீரோ கூட வந்து சேர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு கிளம்புறாங்க. ஹீரோ ஒரு நல்லவனும் கிடையாது, முழுசாக கெட்டவனும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஹீரோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு சர்வைவ் ஆகணும், அது நல்லதா கெட்டதான்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாருங்க. இதோட இந்த படம் முடியுது. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.